ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஃபியா கிரியேஷன். நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கிட்ட துணி சில பேருக்கு பத்தாமல் போகலாம். அதாவது 36 இன்ச்சு சைஸு மேலே ப்ளவுஸ் போயிடுச்சுன்னா நமக்கு 1 மீட்டர் துணி அளவு இருந்தாலுமே உங்களுக்கு அதோட சைடில் நமக்கு எப்படியும் கொஞ்சம் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த பீஸை ஜாயின் பண்ணும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதாவது பிசுறு வரும், உங்களுக்கு கிளியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய வாஷ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தையல் பிரிஞ்சு அந்த இடத்துல தையல் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இன்றைக்கி பிசுறே இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி அதை ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு என்ன அளவு தேவையோ அந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அந்த 1/4 இன்ச்சு அளவுலேயே நம்ம தையல் போட போகிறோம். நம்மோட நிறைய பேரோட ப்ராப்ளமே இந்த ஸ்லீவுக்கு ஜாயின் போடணுன்னாலே கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த தையல் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கஸ்டமருக்கு திரும்ப நம்ம அதை தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த தையல் பிரிஞ்சு போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது நீங்கள் அந்த துணியே நஞ்சு போய் கிழிஞ்சாலும் அந்த தையல் பிரியவே பிரியாது. இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி தையல் போட்டாச்சு. இப்போ துணியை முன்பக்கம் திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே மடக்க போகிறோம். அந்த தையல் அப்படியே நீட்டி இருக்குல்ல, அந்த தையல் நீளமாக இருக்கிற இடத்த அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இந்த பக்கம் பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே மடக்கிக்கோங்க. 1/2 இன்ச்சு இப்படி மடக்கி அந்த மடங்கின இடத்துல கரெக்டாக ஒட்டி ஒரு தையல் போடுங்க. 1/2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு பண்ண இடத்த ஒட்டி தையல் போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு தையல் உள்ளே போயிருக்கும். உள்ளே போய் பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டு மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பிசுறு எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ இந்த பின்பக்கமும் தூக்கிக்கிட்டு இருக்குல்ல, அதனால் அதுக்கும் ஒரு படிமான தையல் நம்ம இப்போ போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி அதை ஒட்டியும் நம்ம ஒரு படிமான தையல் போட்டோம்னா உங்களுக்கு நீட்டாக பின்பக்கமும் நீட்டாக இருக்கும், முன்னாடி பக்கமும் நீட்டாக இருக்கும். எந்தவித பிசுறுமே இருக்காது, கிளியவும் கிளியாது. இது ஸ்லீவ் ஜாயிண்டில் மட்டும் இல்லை, ப்ளவுஸில் எந்த பக்கம் ஜாயின் போடுறதுனால இந்த மாதிரி மெத்தடே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்கு தையல் பிரிஞ்சிருமோ என்ற பயம் இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு ஒரு முழுசாக தைச்சி கொடுத்த திருப்தி நமக்கு கிடைச்சிரும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.